ஹாய் ஆல், வெல்கம் டு குடியா ரிவா vlogs. நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நம்ம கேக்கை எப்படி ஸ்டாக் பண்ணுறது, அதை எப்படி ஃப்ராஸ்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வெண்ணிலா ஸ்பாஞ்சும் இந்த ரசமலாயும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ப்ரீவியஸ் டேவே. அதுக்கான வீடியோ லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ரசமலாயை நல்லா க்ரம்பிள் பண்ணி வச்சுட்டேன் ஈச் லேயரில் ஃபில் பண்ணுறதுக்காக. அதோட ரப்ரியையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்பாஞ்ச் 700 கிராம்ஸ் இருந்தது. நம்ம 300 கிராம்ஸ் மெஷர் பண்ணி விப்பிங் க்ரீமை எடுத்துக்கிறோம். ஸோ அதை நல்லா பீட் பண்ண போகிறோம். விப்பிங் க்ரீம் வந்து எப்போவுமே ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ நம்ம பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கணும். நம்ம இதில் யூஸ் பண்ணுறப்போ பாதி ஐஸாகவும் பாதி லிக்விட் கன்சிஸ்டன்சிலையும் இருக்கணும். அப்போ தான் பீட் பண்ணுறப்போ நல்லா ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு விப்பாகி வரும். ஸோ 2 ட்ராப் ஆல்மண்ட் எசன்ஸ் இதில் போட்டுக்கிட்டு அதை நல்லா விப் பண்ணுறேன். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி பவுலில் நடுவில் சென்டரில் போட்டுக்கிட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தா அது ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்படி நம்மளுக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ அகெயின் இதை நான் விப் பண்ண போகிறேன். ஒரு ஃபோம் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நம்ம எக் ஒயிட் பீட் பண்ணுறப்போ எந்த மாதிரி வருமோ ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறப்போ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி க்ரீமில் வரும். இப்போ பாருங்கள், அந்த பிளெண்டரில் அப்படியே எடுத்தால் அந்த பிளெண்டரில் எப்படி எடுத்தோமோ அதே ஃபார்மில் அப்படியே க்ரீம் நிற்கிது. பெண்டாகி கீழே விழறதோ இல்லை ஆடுறதோ இல்லை, நல்ல ஒரு ஸ்ட்ரக்சராக நிற்கிது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கேக்கை வந்து ஐசிங் பண்ணுறப்போ இல்லை கேக்கை டெக்கரேட் பண்ணுறப்போ நல்லா வரும் நம்ம டெக்கரேஷன். ஸோ இது பேர் ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு தேவை. ஸோ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க, எல்லா இடமுமே நல்லா அந்த ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு. இப்போ ஸ்பேச்சுலாவில் எடுத்து திருப்பினா கூட அது கீழே விழாமல் நல்லா ஸ்டிக் ஆகிட்டு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம ஏதாவது டிசைன்ஸ் பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் நல்லா கேக்கில் நிற்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரசமலாய் க்ரம்ஸும் ரெடி பண்ணிட்டோம், ரப்ரியும் ரெடி பண்ணிட்டோம், அண்ட் விப்டு க்ரீமையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஸ்டாக் பண்ண போகிறோம். ஸ்பாஞ்சை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த செரேட்டட் நைஃப்னு சொல்லுவாங்க, பிரெட் கட்டிங் நைஃப்னுவாங்க. அந்த நைஃபை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக விட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணணும். அதை க்ராஸாக வெட்டினோன்னா ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாகவும் வெட்டிடும். ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கேக்கை 2 ஸ்லைசஸாக போடணும். இப்போ நம்ம கேக் போர்டில் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கேக்கை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ இன்ச் கேக் பண்ணோமோ அதை விட 1 or 2 inch பெரிய போர்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போது ஐசிங் பண்ணுறப்போ ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஐசிங் வரும். அண்ட் இதை நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி டெலிவர் பண்ணுறோன்றப்போ சைட்ஸில் இருக்கிற டிசைன்ஸ்லாம் வந்து பாக்ஸில் பட்டு அழியாமல் இருக்கும். அதனால் 1 or 2 inch பெரிய சைஸ் கேக் போர்டாக எடுத்துக்கிட்டு அது நீங்கள் ஸ்டாக் பண்ண ஆரம்பிங்க. இது ரசமலாய் கேக்குன்றதால அதோட ரப்ரியை வச்சே இந்த ஸ்பாஞ்சை வந்து நான் சோக் பண்ணுறேன். நார்மலாக நம்ம சுகர் சிரப்பை வச்சு சோக் பண்ணுவோம். இது ரசமலாய் கேக்குன்றதால அதுக்கு பதிலாக நான் ரப்ரி யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து என்றைக்கு நம்ம டெலிவர் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் வந்து இது மாதிரி ரெடி பண்ணணும். மற்ற கேக்ஸ்லாம் கூட ப்ரீவியஸ் டே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து அந்த ரப்ரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க்குன்றதால சேம் டே தான் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஒரு லேயர் ஆஃப் ஐசிங் பண்ண போகிறோம். அந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக லெவலாக அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அண்ட் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ரம்பிள் பண்ணி வச்சுருந்த ரசமலாயை அதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஒரு சைடு விழுந்து ஒரு சைடு விழாமல் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஈவனாக எல்லா சைடும் அந்த ரப்ரி இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ நான் ஒரு லேயருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 அந்த ரசமலாய் ஸ்லைசஸ் வந்து க்ரம்பிள் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் 6 ரசமலாயை க்ரம்பிள் பண்ணேன். அது லாஸ்ட்டில் பத்தலை. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 போட்டு க்ரம்பிள் பண்ணேன். ஸோ டோட்டலாக இதில் 8 ரப்ரிஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு. இது மாதிரி ஈச் லேயரும் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 4 லேயர்ஸ் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் சைடில் கேக் போர்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு
கிச்சன் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க, டிஷ்யூ கிளாத்தை வச்சு. தென் இதை வந்து நம்ம க்ரம் கோட் பண்ண போகிறோம். க்ரம் கோட்னால் அந்த கேக்கில் க்ரம்பிள்ஸாக இருக்கும்ல, ஸோ அது வந்து நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணுறப்போ அந்த க்ரீமோட சேர்ந்து அந்த க்ரம்பிள்ஸும் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கேக் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தின் லேயர் ஆஃப் க்ரீம் எடுத்து கேக் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ க்ரம்பிள்ஸ் இருந்தால் கூட இந்த தின் லேயரில் ஒட்டிக்கிட்டு கேக்கோடு ஒட்டிக்கும். ஸோ நம்ம ஃபைனல் கோட்டு ஐசிங் பண்ணும்போது எதுவுமே வந்து பிஞ்சு அந்த க்ரம்பிள்ஸ் வந்து மெயின் கோட்டோடு ஒட்டிக்கிட்டு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடமும் விடாமல் எல்லா இடமுமே வந்து இந்த மாதிரி தின் கோட்டாக போட்டு க்ரம்பிள் கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம தின்னாக பண்ணாலே போதும். அண்ட் எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு ஈவனாக ஆக்கிக்கோங்க. ஒரு சைட் பெருசாக ஒரு சைட் சின்னதாக இல்லாத மாதிரி. அண்ட் இதை வந்து நம்ம இப்போது ½ அன் ஹவர் ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். அண்ட் எவ்ரி ஸ்டெப் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கேக் போர்டை க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 30 மினிட்ஸ் அதை விட்டுடலாம். ஸோ நான் வெயிட் பண்ணி பார்க்குறப்போ இப்போது 1210 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறப்போ 1.5 kg கிட்ட வந்துடும். மேலே எல்லாமே நம்ம ரசமலாய் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ இது க்ரம் கோட்டுக்கு அப்புறமா இப்போ மெயின் கோட் நம்ம போட போகிறோம் க்ரீமை வச்சு. ஸோ க்ரீமை ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக இப்போது ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். பேர் ஃப்ராஸ்டிங் சொல்லுவாங்க, இல்லை ஐசிங் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் சைட்ஸில் இருக்கிறதையும் ஈவனாக எல்லாத்தையும் தடவிடுங்க. அண்ட் எக்ஸஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து மறுபடியும் பவுலில் போட்டுடலாம். ஸோ எங்கேயாவது ஏர் பாக்கெட்ஸ் மாதிரி லாக் ஆகிருந்ததுன்னா அந்த இடத்துலலாம் அகெயின் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரேப் பண்ணணும். இதுக்கு நீங்கள் இந்த ஆங்குலர் ஸ்பேச்சுலாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரெயிட் ஸ்பேச்சுலாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை கேக் ஸ்க்ரேப்பர்னு கிடைக்குது அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த கேக் ஸ்க்ரேப்பர். இது ஸ்டீல்லையும் இருக்கும், இல்லைனா பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. இதில் டிசைன்ஸும் இருக்குது, கர்வாக டிசைன்ஸு இல்லை வி ஷேப்பில் டிசைன்ஸ் அது மாதிரி இருக்குது. இது மாதிரி நம்ம ஈவனாக ஒரு ரொட்டேட் பண்ணோன்னா, கேக் டேபிளில் ரொட்டேட் பண்ணோன்னா ஸ்மூத் ஃபினிஷாக கிடச்சிடும். தென் ஸ்பேச்சுலாவை எடுத்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை ஒரு துணியில் தொடச்சிட்டு இந்த கார்னர்லேருந்து அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு சென்டருக்கு வந்தோன்னா ஷார்ப் எட்ஜஸாக கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் பண்ணுறப்பவும் அது மாதிரி ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி எக்ஸஸ் வாட்டரை தொடச்சிட்டு சைட்லேருந்து சென்டருக்கு ஸ்வைப் பண்ணிவிட்டு போகணும், அந்த ஷார்ப் ஃபினிஷ் வர்றதுக்காக. ஸோ இப்படி தான் நம்ம ஐசிங் பண்ணுவோம் கேக்ஸை. இது மாதிரி மோர் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். கேக் டெக்கரேஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you all in the next video. Tata, bye bye.